தமிழ்நாடு முதலமைச்சர் மிரட்டு மீடியாக்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் பிரஸ் மீட் வைக்கல, பிரஸ் சந்திக்கல. இவர் என்ன முதலமைச்சர்? ஜெயலலிதாவே டெல்லிக்கு போனா பிரஸ் மீட்டை சந்திக்காம வருதில்ல, இவர் என்ன இந்திய பிரதமர் மோடியா பிரஸ் மீட்டை சந்திக்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மீடியாக்கள் குற்றம் சாட்டுகிற விஷயம் இதுதான். ஒரு முதலமைச்சர் மீடியாக்கள் சந்திக்கணும் ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குதா? அவர் பாட்டுல அவர் வேலையை பாக்குறாரு, மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தேவையானதை கொடுக்கிறாரு, அதே போதும். மீடியாக்கள் மூலமாக மக்களுக்கு அவசர செய்தி ஏதாவது தெரிவிக்கணும் என்றால் அதை மீடியாக்களை சந்தித்து தெரிவிக்க போகிறாரு. ஏன் மீடியாக்களை பார்த்து விஜய் பயப்பட வேண்டிய காரணம் என்னன்னா, தேமுதிக கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களை மீடியாக்கள் பாடாப்படுத்திச்சு. சட்டசபையில ஜெயலலிதா கிட்ட எதிர்த்து பேசுற வரைக்கும் எந்த மீடியாவும் அவர்கிட்ட போகல, எந்த பேட்டி எடுக்கல, இன்டர்வியூ எடுக்கல, எதுவும் செய்யல. அவர் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசினதுக்கு அப்புறம் அவர் எங்க போனாலும் தொடர்ந்து அவரை கோபப்படுத்துற மாதிரி கேள்விகளை கேட்டு அவரை எரிச்சல் மூட்டி அவரை வேன்மோக்குன்னு வெறுப்பேத்தி அவரை கோவப்படுத்தி காயப்படுத்தி அவர் மீடியாக்களை ஒரு காமெடி பீஸா ஆக்குனீங்க. அவர் அதனால ரொம்ப வேதனைப்பட்டாரு. விஜய் அவர்களும் பிரஸ் மீட் சந்திக்கும் போது அவருக்கு ஆதரவு இல்லாத சேனல்ஸ் தமிழ்நாட்டு அதிகமாகவே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி ஆதரவுகள் சேனல்ஸ் இருக்கிறது, அதிமுக ஆதரவு சேனல்ஸ் இருக்கிறது, திமுக கட்சி ஆதரவு சேனல் இருக்கிறது. ஆனா விஜய் ஆதரவு சேனல் இல்ல, விஜய்க்குன்னு சொந்தமா சேனலும் கிடையாது. பிரஸ் மீட்ல தேவையில்லாத கேள்விகளை கேட்டு விஜய் அவர்களை கோவப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணலாம்னு நினைச்சு பிரஸ்காரங்க செயல்படுறாங்க. எதிர்கட்சி சேனல்காரங்களும் இதுக்கு முழு சப்போர்ட்டாக ஆதரவாக செயல்படுறாங்க. எப்படா விஜய் தப்பு பண்ணுவான், அதை வச்சு நம்ம கொண்டாடலாம், அதை வச்சு கண்டெடு பண்ணலாம், அதை வச்சு விஜய் கட்சி முதலமைச்சர் பதவியிலிருந்து விஜயை வெளியே இறக்கலாம் அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் பரபரப்பா செயல்பட்டு வருகிறார்கள். அதனால தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரொம்ப கவனமாக செயல்பட்டு நல்ல அறிவுபூர்வமாக மீடியாக்கள் சந்திக்காம தன் வேலையை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். அவருக்கு எதுவாவது தேவை இருந்தா அவங்க சேனல் யூடியூப் சேனல்ல பேசி மக்கள் தெரிவிக்கிறாரு. இதுக்கு முன்பு நம்ம அப்படிதான் பார்த்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு தங்கமான மனுஷன் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரையே உண்டுலன் பண்ணி அவரை நோகடிச்ச மீடியாக்கள், அழிச்ச மீடியாக்கள் தான் இந்த தமிழ்நாட்டு மீடியாக்கள். ஏன்னா எல்லா மீடியாக்களுக்கும் கட்சி பின்னணியில தான் செயல்படுது. மீடியாக்கள்ல உண்மைத்தன்மையே கிடையாது. நீங்களே ஒரு நியூஸை பாத்தீங்கன்னா இந்த சில நியூஸை இந்த கட்சி சேனல்ல போடுவாங்க, சில சம்பந்தப்பட்ட நியூஸை இந்த கட்சி சேனல்ல போடுவாங்க. ஆனா பொதுவான நியூஸாக எந்த சேனல்லையும் பரப்ப போட மாட்டாங்க. எதிர்கட்சிக்காரங்க தாக்கி போடுறதுக்கு ஒரு சேனலு, ஆளும் முதலமைச்சரை தாக்கி போடுறதுக்கு ஒரு சேனல்னு இப்படி செயல்பட்டு வருகிறது. ஏன்னா மீடியாக்களை உண்மைத்தன்மையில உண்மையான விஷயங்கள் போடுறது இல்ல. மீடியாக்கள்லாம் இப்போ பணம் சம்பாதிக்கல முக்கிய குறிக்கோள்ல இறங்கி செயல்படுகிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டிவி சேனல்ல விட்டுட்டு யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்னு இறங்கி செயல்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் தான் மோட்டிவேஷனா முக்கியமாக இருக்கிறது. சின்ன சின்ன யூடியூப் சோசியல் மீடியால செயல்பட்டு வந்தவங்க கூட காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மீடியாக்கள், இந்த டிவி சேனல்கள். அதனால விஜய் அவர்கள் தயவு செய்து மீடியாக்கள்கிட்ட பேசும்போது விஜய் கட்சி சார்ந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பொதுமக்களும் மீடியாக்கிட்ட பேசும்போது மிக கவனமாக பேச வேண்டும். ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ணாலும் அது தமிழ்நாடு முதலமைச்சரை தான் தாக்கும், அவருக்கு தான் கெட்ட பேர் உண்டாக்கும். உங்க கட்சி தொண்டர்கள் இப்படி செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டுவார்கள்.